Hello aspirants, welcome to your unlearning space. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஆர் த்ரூ மேப்ஸ் வெஸ்ட் ஏஷியா பார்ட் 2. நம்ம வெஸ்ட் ஏஷியா பார்ட் 1ல் இஸ்ரேல், பாலஸ்தீன், சிரியா, ஸோ அந்த டர்க்கி இந்த மாதிரி சில பார்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனோட அந்த கான்ஃப்ளிக்டில் லெபனானோட பார்டர்ஸ், கோலன் ஹைட்ஸ், காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க், அந்த ரெட்சியோட ஹவுதி ரிபல்ஸோட இஷ்யூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸ்ட் சைட் ஆஃப் த வெஸ்ட் ஏஷியா, அதாவது நம்ம ஈராக், சிரியா, ஈரான், பர்டிகுலர்லி ஈரான். ஸோ நம்ம ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டுருக்கறனால ஈரானோட பார்டர் கண்ட்ரிஸ் பற்றி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈரானோட இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் பற்றி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனில் இருந்த அந்த இஸ்ரேல் பண்ண அட்டாக்லேயே ஈரானோட சில நியூக்ளியர் சைட்ஸ் வந்து நியூஸில் வந்துகிட்டே இருந்தது. இப்போ ஸ்டார்ட் பண்ண வார்லேயும் நமக்கு ஆயில் கேஸ் ஃபீல்டில் நடந்த அட்டாக்கில் அந்த பிளேசஸ்லாம் நியூஸில் வந்துட்டுருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈரான், தென் ஈராக் அண்ட் சிரியா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏமன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தென் இப்போ ரீசெண்டாக அட்டாக் பண்ண கார்க் ஐலாண்ட், ரஸ்லஃபான் ஆயில் ஃபெசிலிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் டு ஈரான். ஸோ இங்கே இதில் பார்க்குறீங்க, ஸோ ஈரானோட மெயின் பாப்புலேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஈரானோட கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது வந்து டெஹரான். ஸோ டெஹரான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு ஒரு நார்த் சைடில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி, ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிட்டி. இஸ்ஃபாகான் அப்படிங்கிற சிட்டி, நியூக்ளியர் அட்டாக், அதாவது நியூக்ளியர் சைட் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னா அது இஸ்ஃபாகான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மஷாத், நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஈரான், இட்ஸ் கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டர். ஒரு அந்த கல்ச்சுரல் ரிலீஜியஸ் சென்டராக வந்து மசாத்தை வந்து சொல்கிறாங்க. இங்கே ஜகேதான் அப்படிங்கிற சிட்டி வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் சைடில் ஒரு சிட்டியை வந்து பார்க்குறோம். ஸோ அப்போது ஜென்ரலாகவே ஈரானோட மேப்பை நீங்கள் வந்து ஒரு பேர்ட் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. ஈரானோட பார்டர் கண்ட்ரிஸை பாருங்கள். ஸோ பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, டர்க்மெனிஸ்தான் இருக்குது, அசர்பைஜான் டச் ஆகுது, அர்மேனியா இருக்குது, டர்க்கி இருக்குது, இங்கே ஈராக் வந்து இருக்குது. ஸோ நமக்கு யூபிஎஸ்சியில் 2022 வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ தாலிபான் இந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூவில் ஆப்கானிஸ்தான் பார்டர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டை வச்சு 2023 உக்ரைனோட பார்டர் கண்ட்ரிஸ் பற்றி நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த வருஷம் ஃபுல் இயர் வந்து ஈரான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டில் நியூஸாக வந்து இருந்தது. அப்போ ஈரானோட பார்டர் கண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறது கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், ஈராக் இருக்குது, அர்மேனியாவும் இருக்குது, டர்க்கியும் இருக்குது, அசர்பைஜான் இருக்குது, இன் சென்ட்ரல் ஏஷியா டர்க்மெனிஸ்தான் மட்டும் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, தென் பாகிஸ்தான் வந்து டச் ஆகுது. ஸோ சவுத்தில் வந்து பார்த்தோம்னா பர்சியன் கல்ஃபை ஷேர் பண்ணுது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து இருக்குது. ஸோ அது தாண்டி வந்து பார்த்தோம்னா யூஏஇ, கட்டார் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்க தட் இஸ் மேரிடைம் பார்டராக வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இஸ்ரேல் ஈரானோட அந்த வாரில் ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே நமக்கு அட்டாக் நடந்திருக்குது. ஸோ ஈரான் லான்ச் பண்ண மிசைல்னால் அப்படி பார்க்குறப்ப ஈராக், குவைத், பக்ரைன், கத்தார், யூஏஇ, ஓமன், சவுதி, ஜோர்டான், லெபனான், இஸ்ரேல் அப் டு சிப்ரஸ் அது வரைக்கும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ யூஎஸோட மிலிட்ரி பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேருந்து இஸ்ரேல், லெபனான் வரைக்கும் ஈரானோட மிசைல் அட்டாக் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஈரானோட மிசைல் டார்கெட்டில் அங்கங்கே நடந்த கேஸ்வாலிட்டிஸ் பற்றி ஒரு மேப் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல தான் வந்து ஈரான் வந்து அட்டாக்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈரான் ஷேர்ஸ் அ லேண்ட் பார்டர் வித் 7 கண்ட்ரீஸ். நம்ம அதை தான் மேப்பில் பார்த்தோம். ஸோ பக்கத்துலேயே ஈராக் இருக்குது. ஈராக் வார் அப்படிங்கிறது வந்து 1980s போயிட்டு இருந்தது. சென்ட்ரல் ஏஷியாவில் டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் ஈரானுக்கு பார்டர் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ப்ராவின்ஸ், சிஸ்தான் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவின்ஸ் ஈரானுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அசர்பைஜான், டர்க்கி, அர்மேனியா, இதுதான் நம்ம மேப்லேயும் பார்த்தோம். ஈரானோட பார்டர் கண்ட்ரிஸை கரெக்டாக பார்த்துங்க. ஸோ அது வந்து யூபிசி ப்ரிலிம்ஸ் 2026 வரலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு ஈரான், பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட சவுத் வெஸ்ட் ப்ராவின்ஸில் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராவின்ஸ் வந்து இருக்குது. கொலோனியல் லெகசியை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ப்ராவின்ஸ், அது பக்கத்தில் இருக்கிற சிந்து ப்ராவின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட வந்து அது வர மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து பாகிஸ்தானோட அது வந்து மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ப்ராவின்ஸ் தான் ஈரானோட பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ பலுச் மிலிட்டியன்ட்
த்ரெட் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். அதனால் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. ஸோ அதுதான் இந்த மேப்பில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈரானை பற்றி நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஈரான் வந்து 9th லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் இன் குளோபலி. ஓகே, ஸோ வேர்ல்டு லெவலில் 9th லார்ஜஸ்ட் இருக்காங்க. கேஸ் ப்ரொடக்ஷனில் 3rd லார்ஜஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரி, ரஷ்யா அவங்களுக்குலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஈரான் வந்து வருது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது 3rd லார்ஜஸ்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் இந்த வேர்ல்டு வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஈரான். இதில் ஈரான் வந்து அர்பன் பாப்புலேஷன் தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, ரூரல் பாப்புலேஷன் கம்மியாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஜிடிபி இதெல்லாம் நமக்கு டீட்டெயில்ஸ் தேவையில்லை. நமக்கு தேவை ஆயில் ப்ரொடக்ஷன், கேஸ் ப்ரொடக்ஷன், முக்கியமான சிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். இங்கே நம்ம பார்க்குறது ஈரான் ஆப்கானிஸ்தான் பார்டரை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஜகேதான் அப்படிங்கிற ஒரு சிட்டியை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இங்கே சபாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டை வந்து பார்க்குறீங்க. அப்போ இந்தியா ஃப்ரம் 2002 2003 நம்ம வந்து சபாகர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு போர்ட் ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் வைஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறோம். அது வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் ப்ராஜெக்ட் தான் சபாகர் ப்ராஜெக்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் காரிடாரில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்டு தான் சபாகர் போர்ட். ஆப்கானிஸ்தான் வந்து லேண்ட் ரூட் வழியாக நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து பார்டர் பிரச்சனை இருக்கிறனால நம்ம இந்த சபாகர் போர்ட் வழியாக நம்ம ஒரு ரயில்வே ட்ராக் கனெக்ட் பண்ணி ஜகேதான் அங்கே வந்து ஆப்கானிஸ்தான்குள்ளே வந்து தெலேராம் அப்படிங்கிற சிட்டிக்கு நம்ம வந்து வீட்டோட அந்த கன்சைன்மெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்தியா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜகேதான் ஈரான்குள்ளே இருக்குது, சபாகர் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாகிஸ்தான் பார்டரில் நீங்கள் அரேபியன் சீல வந்து கராச்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குவாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரில் வரக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி போர்ட். ஸோ இதை பற்றி காரிடார் மட்டுமே நம்ம தனியாக வந்து ஒரு மேப் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், இன்டர்நேஷ்னல் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஸோ இதை நம்ம தனியாகவே ஒரு மேப்பில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு ஈரான், டெஹ்ரான் லார்ஜஸ்ட் சிட்டி, அதனால் அது கேபிட்டல் சிட்டியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெர்ஷியன் சிவிலைசேஷன் சொல்கிறோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மாதிரி. ஹிஸ்ட்ரி கோஸ் பேக்ஸ் டு 6000 years. செகண்ட் சிட்டி மசாத், அது வந்து ஈரானோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டியாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு பில்கிரிமேஜ் சென்டராக வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வரக்கூடிய அந்த ஷியா கிளெரிக்ஸ் எல்லாரோட லீடர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட அந்த பர்த் பிளேஸே வந்து மஷாதா வந்து இருக்குது. தேர்டு சிட்டி இஸ்ஃபகான், அதுதான் வந்து இந்த நியூக்ளியர் சைட்டில் அட்டாக் பண்ணது. ஸோ அந்த சிட்டியும் வந்து பார்த்து வச்சுங்க. தீஸ் 3 cities ஆர் பிக்கஸ்ட் சிட்டி இன் ஈரான் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் பற்றி நம்ம பார்த்தோம், லைம்லைட்டில் இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, கேட்கலக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிரியாவுக்கு வரணும். சிரியாவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் வந்துருக்குது. ரீஜியன் இன் நியூஸ் கண்ட்ரி, ரீஜியன் இன் நியூஸ், ரீசன் ஃபார் பீயிங் இன் நியூஸ், இப்படி நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப சிரியாவோட நீங்கள் மேப்பை வந்து பார்க்குறீங்க. சிரியாவோட சிவில் வார் அப்படிங்கிறது 2011 ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் அந்த சிரியன் பிரசிடென்ட் பஷர் அல் ஆசாத் வந்து அவர் கண்ட்ரி விட்டு எவாக்குவேட் பண்ண பிறகு இப்போ வந்து ஒரு ஃபார்மர் அல்கைதாவில் இருக்கக்கூடிய ஹைத்தல் ஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒருத்தர் வந்து இன்ட்ரீம் பிரசிடெண்ட்டாக வந்துருக்கிறாரு. ஸோ நம்ம அதை பற்றி உள்ளே போக தேவையில்லை. ஸோ இப்போ சிரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சிட்டிஸ், கேபிட்டல் சிட்டி டமாஸ்கஸ், தென் இட்லிப் ப்ராவின்ஸ், அலிப்போ, இது யூபிசி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின், அலிப்போ, மன்பிஞ்ச், அஃப்ரின், பார்டர் வித் டர்க்கி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ரக்கா, இது வந்து ஈராக்குள்ளே இருக்கிற சிட்டி, பிகாஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்டு சிரியா. ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிறப்ப அராப் ஸ்ப்ரிங்னா என்னென்னு கேட்டிருக்கிறாங்க, ஐஎஸ்ஐஎஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க, ஈராக் சிரியாவோட சில சிட்டிஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க, சில ரீஜியன்ஸ் பற்றி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ டெய்ர் அஸ் ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரக்காலாம் வந்து சிரியாக்குள்ளே இருக்கிறது தான். ஸோ இந்த சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிரியனோட இம்பார்ட்டன்ட் சிட்டிஸாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே இந்த மேப்பில் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து சிரியா வந்து பார்த்திங்கன்னா லெபனானோட பார்டர் வந்து ஷேர் பண்ணுது, டர்க்கியோட பார்டர் வந்து ஷேர் பண்ணுது, ஈஸ்ட்டில் ஈராக்கோட பார்டர் வந்து ஷேர் பண்ணுது, சவுத்தில் ஜோர்டானோட வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. ஓகே, ஸோ அலிப்போ, ரக்கா, இட்லிப், டமாஸ்கஸ் கேபிட்டல் சிட்டி, டெய்ர் அஸ்-ஜோர், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான சிட்டிஸாக வந்து சிரியாவில் வந்து எடுத்துக்க வேண்டிய சிட்டி. ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த மேப்பில் பாருங்கள், ஐஎஸ்ஐஎஸ் இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறப்ப கம்ப்ளீட்டாக வந்து ஈராக்கும் சிரியா தான் வந்து எஃபெக்ட் ஆச்சு. பிகாஸ் அங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு நார்மல் கவர்மெண்ட் இல்லை, லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் கிடையாது. அப்படி பார்க்குறப்ப மொசூல்,
2018 யூபிசியில் ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். மொசூல் கொடுத்து எந்த கண்ட்ரின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்தாத் கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஈராக். திக்ரித் அதுவும் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஸோ இதுதான் வந்து ஈராக்கோட இம்பார்ட்டன்ட் சிட்டியாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே ப்ராவின்ஸாகவே நமக்கு பிரிச்சுருக்கிறாங்க சிரியாவோடது. ஸோ இங்கே வந்து அலிப்போ நீங்கள் பார்க்குறீங்க, திரும்பி இட்லிப் பார்க்குறீங்க, ரக்கா ப்ராவின்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஈராக்கோட பார்டரோட ஷேர் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பீக்கில் இருந்தப்போ யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக எவ்ரி இயர் கேட்ட கொஸ்டின் வந்து ஈராக் அண்ட் சிரியா சம்மந்தப்பட்டது. அதனால தான் இப்போ ஈரான் கரண்ட்டில் இருக்கிறனால நீங்கள் வந்து ஈராக்கையும் பார்க்கணும், சிரியாவும் பார்க்கணும், ஈரானையும் பார்க்கணும். எது வேணால் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேப் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கிது. ஸோ பாருங்கள், இங்கே சிரியா, ஈராக், அதோட பார்டரில் போயிட்டுருக்கிற ரிவர் வந்து யூஃப்ரெட்ஸ் ரிவர். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரிவர் வந்து டிக்ரீஸ் ரிவர். ஸோ திஸ் ரீஜன் தான் நம்ம வந்து மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். டிக்ரீஸ் அண்ட் யூஃப்ரெட்ஸ் ரிவர் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அப்போ அந்த சிரியா ஈராக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஓல்டிஸ்டில் பார்த்தோம்னா ஸோ சிவிலைசேஷன் நேஷன் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டெவாஸ்டேட்டட். அந்த ரீஜனே வந்து பார்த்திங்கன்னா வார், சிவில் வார், பெரிய ஒரு டிசார்டரில் தான் வந்து அந்த ரீஜன் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாகவே. ஸோ அப்போ யூஃப்ரெட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் ரிவருக்காக நம்ம இந்த மேப்பை வந்து பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இப்போ ரீசண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இருந்தது. 2 days பிஃபோர் ஈரானோட சவுத் பேர்ஸ் கேஸ் ஃபீல்டில் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு ரெட்டாலைட் பண்ணுற மாதிரி ஈரான் வந்து கட்டாரோட முக்கியமான ஆயில் ஃபீல்டு மேலே, நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பாருங்கள், சவுத் பேர்ஸ் ஈரான் கேஸ் ஃபெசிலிட்டி பெர்ஷியன் கல்ஃபில் வந்து இருக்குது. ரஸ் லஃபான் கேஸ் ஃபெசிலிட்டி கத்தாரில் வந்து இருக்குது. ஹப்சான் கேஸ் ஃபெசிலிட்டி யூஏயில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது மூணுமே வந்து வேர்ல்டோட நிறைய வந்து நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா, ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவாக வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து நம்ம அட்டாக் வந்து பண்ணிட்டுது. இங்கே நீங்கள் மேப் பார்க்கலாம். ஸோ பெர்சியன் கல்ஃபில் வந்து பாருங்கள், சவுத் பேர்ஸ் வந்து ஈரானோட அசுலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட், மெரைடைம் போர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஃபீல்டாக தான் சவுத் பேர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அந்த சவுத் பேர்ஸ் ஆயில் ஃபீல்டை வந்து கட்டார் அண்ட் ஈரான் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த கத்தாரோட கண்ட்ரிக்கு மேலே, பெனின்சுலாக்கு மேலே வந்து பார்க்குறீங்க. கத்தார்லேயே வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கக்கூடியது ரஸ் லஃபான், வேர்ல்டு லார்ஜஸ்ட் எல்என்ஜி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி. வேர்ல்டோட 20% நேச்சுரல் கேஸ் வந்து இந்த ரஸ் லஃபான்லேருந்து மட்டுமே வருது. அதுலேயும் இந்தியா வந்து இங்கிருந்து தான் நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபீல்டு மேலே அட்டாக் பண்ணனால தான் இந்தியாவில் இன்னும் எல்என்ஜி அண்ட் எல்பிஜி கிரைசிஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம இந்த ரூட்டு தான் ஸ்ட்ராட்டஜிக் ரூட்டு, அதுலேயும் இந்த போர்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான போர்ட்டு. இந்த ஃபீல்டுலேருந்து தான் நம்ம வந்து இந்தியா வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறோம். அந்த இடத்துல தான் இப்போ ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இஸ்ரேல் அட்டாக்டு சவுத் பேர்ஸ் ஃபீல்டு. ஈரானோட மெயின்லேண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் அவங்க வரக்கூடிய டெர்மினல் என்னென்னு பார்த்தோம்னா அது சவுத் பேர்ஸ். இந்த டெர்மினலிருந்து தான் ஈஸ்டர்ன் ஓஷன், தட் இஸ் இந்தியன் ஓஷனுக்கு அவங்க ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. அங்கேயே வந்து அட்டாக் பண்ணனால தான் இந்த ரெட்டலேஷன் வந்து நடந்திருக்குது பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக் ஐலாண்ட் கார்க் ஐலாண்டு மேலே நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கார்க் ஐலாண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி பிளேஸ் தான். அந்த மிலிட்ரி பிளேஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் யூஎஸும் வந்து சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கார்க் ஐலாண்ட் அது வந்து ஒரு ஈவன் ஏன்ஷியன்ட் இந்தியன் ட்ரேட் ரூட்டுன்னு சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சைட்லேருந்து மலபார் ரீஜனிலிருந்து ட்ரேடிங் போகிறவங்க இந்த ஐலாண்டில் போய் ரெஸ்டிங் பிளேஸில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப் டு பஸ்ரா, ஈராக் வரைக்கும் போன இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டை யூஸ் பண்ணதாக பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு பியல் ஐலாண்டுனே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஐலாண்டு தான் கார்க் ஐலாண்ட். அது வந்து அட்லீஸ்ட் அது எந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சிச்சுங்க, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அது வந்து கேட்கலாம். ஸோ அதுவும் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இங்கே இந்த மேப்பில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் போர்ட் இன் வெஸ்ட் ஏஷியா. நம்ம வந்து எக்கனாமிக் காரிடாருக்குன்னு நம்ம தனியாக வந்து கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஸோ இம்பார்ட்டண்ட் போர்ட்டை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஜெபல் அலி யூஏயில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட்டு. ஸோ ரியாத் சவுதி அரேபியா, ஹல் அடிதா, ஹைஃபா. ஸோ ஹைஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
இஸ்ரேல் இருக்கக்கூடிய போர்ட்டு, இந்தியன் கம்பெனி அதானி என்டர்பிரைஸ் தான் அந்த ஹைஃபா போர்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ க்ரீஸில் இருக்கக்கூடிய போர்ட் வந்து பைரேஸ் போர்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி சவுதியில் ஹராத், ஹல்கிவாத் இந்த மாதிரி போர்ட்டெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ இந்த ரீஜனில் கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கிறனால இம்பார்ட்டன்ட் கேஸ் ஃபீல்டு, இம்பார்ட்டன்ட் போர்ட் ஏரியாவும் நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம். இதை இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் கார்டரில் கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரி வைஸ் வந்து இந்த போர்ட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ நம்ம வந்து ரீசண்டாக அட்டாக் பண்ண சவுத் பேர்ஸ் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு, இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு, இது வந்து இஸ்ரேல் பண்ண அட்டாக்கு. அதுக்கு ரெட்டாலேட் பண்ணுற மாதிரி ரஸ்லஃபான் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி ஈரான் பண்ண அட்டாக்கு. இது ரெண்டு தான் இப்போ வந்து நியூஸில் வந்து இருக்குது. அது போக கார்க் ஐலாண்டு இப்போ பண்ண மிலிட்ரி அட்டாக்கை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. யூஏயில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து ஃபுஜிரா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து யூஏயில் வந்து இருக்குது. தென் சவுதியோட அராம்கோ கம்பெனியோட சம்ரஃப் ரெஃபினரி, ஸோ அது வந்து வெஸ்டர்ன் சவுதி அரேபியா ரெட்சி ஒட்டி வந்து இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. ஸோ கத்தார், யுஏஇ, சவுதி, ஈரான் இந்த கண்ட்ரீஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்னால இப்போ எல்லாமே இங்கே ப்ரொடக்ஷன் முதல் கொண்டு இங்கே வந்து பிரச்சனையாக வந்து போகுது. ஸோ அடுத்து சிரியாவோட பார்டர் கண்ட்ரீஸில் வந்து இங்கே தெளிவாக தெரியுது. ஸோ லெபனான் இருக்குது, டர்க்கி இருக்குது, ஈராக் இருக்குது, ஜோர்டன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது ஒரு நார்மலாக ஒரு மேப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கம்மிங் டு ஏமனும் வந்து ஒரு லாங்கஸ்ட் சிவில் வார் பிரச்சனை வந்து இருக்கிறனால புவரஸ்ட் கண்ட்ரி, ஒன் ஆஃப் த புவரஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு யூஎன் வந்து சொல்லுது. ஸோ கம்ப்ளீட்டாக சிவில் வாரில் வந்து பீப்புள் வந்து அஃபெக்டாக இருக்கிறாங்க. அந்த ஏமன் 2023 ரெட்சி, ஹவுதி அட்டாக், பாபல் மேண்டப் ஸ்ட்ரைட் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருந்தோம். இப்போ ஏமனை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏமனோட கேபிட்டல் சிட்டி வந்து சனா. ஏமனில் முக்கியமான ஒரு போர்ட்டு சிட்டி வந்து ஏடன். ஓகே, ஸோ அப்போ அந்த ஏமன் வந்து இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவை டச் பண்ணுற மாதிரி தான் அந்த கண்ட்ரி சிச்சுவேட்டாக இருக்குது. அதுக்கு நார்த்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து சவுதி அரேபியா, ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து ஓமன். ஸோ இந்த ரெண்டு சீயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஜிபோட்டிக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்சி ஒட்டி இருக்கக்கூடிய ரீஜனில் தான் இந்த சனா கேபிட்டல் சிட்டி கூட யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னா ஹவுதி ரிபல்ஸ், தட் இஸ் ப்ராக்சிஸ் ஆஃப் ஈரான், அவங்க சப்போர்ட் பண்ணுற அந்த குரூப் கீழே தான் வந்து அந்த சானா அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த ஏடன் போர்ட் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப்புக்குள்ளே வந்து அங்கே கான்ஃப்ளிக்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ யுஏஇ ஒரு குரூப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஈவன் சவுதி ஒரு குரூப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹவுதீஸை சப்போர்ட் பண்ணுறது ஈரானாக இருக்குது. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான வாரில் வந்து ஈரான் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ இந்த ஏமன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 90ஸ்லேருந்தே வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனாக வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ வெஸ்ட் ஏஷியோட பார்ட் 2ல் கம்ப்ளீட்டாக நம்ம ஈரான் பார்டர் கண்ட்ரீஸ், ஈரானோட முக்கியமான சிட்டிஸ், அதே மாதிரி ஈரானோட கேஸ் ஃபீல்டு, ஐலாண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஐஎஸ்ஐஎஸ் இஷ்யூஸ் இருந்தப்போ சிரியா, ஈராக்லேருந்து யூபிஎஸ்சியில் கொஷின் கேட்டனால ஈராக், சிரியா பற்றி நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்து நேச்சுரல் கேஸ் ஃபீல்டில் அட்டாக் நடந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். அதே ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஏமன் அப்படிங்கிற பகுதியும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அப்போ ஈரான் பாகிஸ்தான் பார்டரில் என்ன பிரச்சனை, ஈரான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு வீடியோலையும் வெஸ்ட் ஏஷியாவை கம்ப்ளீட்டாக வந்து எல்லா கண்ட்ரீஸையும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ வெஸ்ட் ஏஷியா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2-3 கொஸ்டின் வந்து டேரெக்டாக வரக்கூடிய இது பார்ட்டு. அப்போ நீங்கள் இந்த பார்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி காரிடார்ஸ் பற்றி கொடுக்க போகிறோம், இன்டர்நேஷ்னல் காரிடார்ஸ் பற்றி கொடுக்க போகிறோம். அது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஐஎன்எஸ்டிசி யூபிசிலேயே போன வருஷம் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் முக்கியமான சிட்டிஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.